தேங்க்யூ. இது குறித்து மீண்டும் பேசுவதற்காக பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சார் வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க சார். இப்போ அன்புமணி செயல் தலைவரா செயல்படுறார் அப்படின்னு ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த மாநாட்டுக்கு பிறகாக இவங்க 2 பேருமே இணைந்து செயல்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மீண்டும் ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த கூட்டம் காட்டுது இல்லையா? மேடையிலேயுமே கூட பாத்தீங்கன்னா அன்புமணியை பத்தி அவர் பெரிதா எதுவுமே பேசாம போயிருக்கிறாரு. இப்போ கூட்டணியை முடிவு செய்வதெல்லாம் இவங்க 2 பேருக்கும் இடையே ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறதா ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுல தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஒரு பனிப்போர் இருந்தது. அது வெளிப்படையாக வெடிச்சிருச்சுங்கிறத கடந்த பொதுக்குழு கூட்டத்தின் போதே பார்த்தான். அவருடைய பேரன் முகுந்தனை பதவிக்கு கொண்டு வருகிற போது அதற்கு அன்புமணி பொது மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தாரு. அப்பவே அவருக்குள்ள பிரச்சனை இருந்தது. அதை தொடர்ந்து நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது யாரோடு அணி சேர்வது என்பதுல திரு ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இடையே மீண்டும் ஒரு போட்டி நிலவுள்ளது. என்டியோட அவர் பேசிட்டு இருந்தாரு, அதிமுகவோட ராமதாஸ் பேசிட்டு இருந்தாரு. அப்ப அன்புமணி தான் அதுல அவருடைய கை ஓங்கி என்டிஏவுல கூட்டணி சேர்ந்துட்டாரு. அப்போதைய பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் தீவிரமானது. அதை தொடர்ந்து அன்புமணியுடைய செயல்பாடுகளை அதிர்ச்சி அடைந்த திரு ராமதாஸ் அவர்கள் அவரை தலைவர் பொறுப்பிலிருந்து எடுத்து செயல் தலைவராக்கிட்டு நிறுவன தலைவரான ராமதாஸே தலைமை பொறுப்பை ஏற்றார். செயல் தலைவர் என்பவர் செயல்படாத நிலைக்கு போயிட்டாரு. ஆனால் என்ன யதார்த்த நிலைனா, திரு ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை தலைவராக நியமித்த உடனே அந்த கட்சியில ஒரு 60-70% மேல உள்ள நிர்வாகிகள் பூராமே அன்புமணி பின்னாடி அடிவகுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் திரு ராமதாஸ் அவர்கள் இந்த நிலையை அவர் ஏற்க மறுத்து தன்னுடைய வழிகாட்டுதலிலேயே தன்னுடைய மகன் செயல்பட வேண்டும், கட்சியினுடைய எல்லா முடிவுகளையும் தானே எடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்ததுதான் இந்த மோதலுக்கு காரணம். அதனுடைய வெளிப்பாடாக தான் அன்புமணி ஆதரவாளர்கள், அன்புமணி உட்பட பலரும் கூட இன்றைய அந்த தைலாபுரம் கூட்டத்துல பங்கேற்கவில்லை. இது கொஞ்சம் கொஞ்சமா பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு பின்னடைவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத இரு தலைவரும் செயல் தலைவர்களும் உணர்ந்து அவர்கள் ஒரு முடிவு எடுக்கலன்னு சொன்னா எதிர்வரும் 2026 தேர்தலில் கூட்டணி யாரோடு பேசுவது என்பதிலே மீண்டும் ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டு ஒரு பலகீனமான நிலைக்கு பாமக தள்ளப்படும் என்பதுதான் என்னோட பார்வை, கருத்து. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரை கருணா.